ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த வார்த்தையை நாம் பல இடங்களில் கேட்டிருப்போம். நம்முடைய தமிழக அரசு கூட ஆம்புலன்ஸுக்கு 108 என்று வைத்ததற்கான நோக்கம் அதான். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஒரு மலை தேசத்தில் ஒரு வயதான நபர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக கர்ப்பிணி பெண்கள், விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு அவருடைய டாக்ஸியை இலவசமாய் ஓட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய டாக்ஸியுடைய நம்பர் 515 என்று சொல்லி அந்த மாவட்டத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது ஒன்று, நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள். நாம் கிரயத்துக்கு அவரிடத்தில் அவராலே கொல்லப்பட்டோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு கொல்லப்படுகிறோம். ஆனால் நமக்கு அது இலவசமாய் ஆண்டவர் செய்திருக்கிறார். நமக்கு கிருபைகள் இலவசமாய் கிடைக்கிறது, வரங்கள் இலவசமாய் கிடைக்கிறது, நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இலவசமாய் கிடைக்கிறது. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதும் அதை இலவசமாய் ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும். இந்த பழக்கம் அநேகருக்கு இல்லாததுனால தான் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். ஏன் சந்திக்கிறார்கள்? சில ஏழைகள் ஜெபிக்க வருவார்கள், பெரும் பணக்காரர்கள் ஜெபிக்க வருவார்கள். நான் பெரும் பணக்காரர்கள் ஜெபிக்க வருகிறதும் ஏழைகள் ஜெபிக்க வருகிறதுலேயும் பல வித்தியாசங்களை நான் கண்டிருக்கிறேன். இந்த ஏழைகள் ஜெபிக்க வரும் பொழுது அவரிடத்தில் நாம் 2 விதமான காரியங்களை பார்க்க முடியும். ஒன்று, தேவனுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை. மற்றொன்று, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம். ஆனால் பெரும் பணக்காரர்கள் சிலர் வரும் பொழுது, எல்லாரையும் நான் சொல்லவில்லை, ஒரு சிலர் வரும் பொழுது ஏதோ ஜெபிப்போம், ஆனால் அந்த டாக்டர் என்னை சரியாக்கி விடுவார், இந்த காரியம் எனக்கு சரியாகிவிடும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர் உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களும் உண்டு. நாம் இலவசமாய் ஒரு காரியத்தை பெறும் பொழுது நம்ம இலவசமாய் தேவனுடைய நாமத்தினால் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க பழகி கொள்ள வேண்டும். நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுகிறேன், கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார், எனக்கு பொருளாதாரத்தில் ஒரு மேன்மையை தருகிறார், எல்லாம் சரிதான். ஆனால் அது உனக்கு தருவது எதற்காக என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கிருபை இலவசமாக கொடுக்கிறார். சில இடத்துல போய் டிமாண்ட் பண்ணுகிறார். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த வீட்டில் இந்த காரியம் நடந்தது. நான் அந்த வீட்டிற்கு போயிருந்த பொழுது ஒரு சகோதரி அந்த வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார்கள். என்னவென்று கேட்டால், அவர்கள் என்னை பார்த்த உடனே வேறு வழியாக அந்த வீட்டிலிருந்து புறப்பட்டு போய்விட்டார். நான் இந்த குடும்பத்தாரத்தில் கேட்டேன், ஏன் என்று சொல்லி கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எங்களுக்காக தீர்க்க தரிசனமாய் ஜெபிக்க வந்தார்கள். நல்லது தானே, ஜெபிக்க வேண்டியதானே? இல்லை, அவர்கள் என்னிடத்துல முன்பே சொன்னார்கள், நான் ஒரு நாள் வந்து உபவாசம் பண்ணி தீர்க்க தரிசனமாய் ஜெபிப்பேன், அதற்கு நீங்கள் எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். நாங்களும் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுகிறோம் என்று சொன்னோம். நாங்கள் இப்பொழுது ரெடி பண்ணிவிட்டு அவர்களுக்கு சொன்னோம். அவர்கள் வந்திருந்தார்கள். உங்களை பார்த்த உடனே அவர்கள் வேறு வழியாக புறப்பட்டு போய்விட்டார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், அப்பொழுது அப்படியானால் அவர்கள் சொல்லுகிற காரியம் எப்படி இருக்கும் என்று. ஏனென்றால் அவர்கள் ஜெபிக்க வந்திருக்கிறார்கள், நான் ஒரு சபையின் போதகர், நான் உங்களை சபையின் சார்பாக உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், ஏன் அவர்கள் பயந்து ஓட வேண்டும்? அவர்களுக்கு புரியவில்லை. நான் அப்பொழுதுதான் சொன்னேன், ஜாக்கிரதையாயிருங்கள். ஆண்டவர் இலவசமாய் பெற்றார், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி அவர் இலவசமாய் தந்திருக்கிறார். சில வீட்டில் சில காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது நான் பார்த்திருக்கிறேன், அங்கேயே சிலர் பிரித்து
அதை எண்ணி பார்த்து, இவர்களுமோ தண்டல்காரர் மாதிரி, இவர்களுமோ கடன் கொடுத்திருப்பதை மாதிரி, அந்த வீட்டார் கடனை திருப்பி செலுத்துகிறது மாதிரியும் இவர் அங்கே எண்ணி பார்த்து என்னது குறைவாக இருக்கிறது என்று கேட்பதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு இலவசமாய் கொடுத்தார். நாம் இலவசமாய் செய்யும். ஊழியமாக இருந்தாலும், ஜெபமாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், கர்த்தர் தம்முடைய நாமத்தினால் உயர்த்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் பிரதிபலன் எதிர்பாராமல் செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வியாதிகளை சுகமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். நீங்கள் பிரதிபலன் பாராமல் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களை பட்னியாய் விட்டுவிடுவாரா? உங்கள் தேவைகளை சந்திக்காமல் விட்டுவிடுவாரா? உங்கள் பிழைப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சோர்ந்து போகாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெறுகிற இலவசமானது கிரயத்திற்காக நீங்கள் இலவசமாய் கொடுத்து பழகுங்கள். கர்த்தர் மேன்மையும் மகிமையுமான காரியங்களை செய்து உங்களை ஆசிரித்து காத்து நடத்துவாராக. ஆமென்.